ದೇವರಲ್ಲಿ சரி, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் ಆದಾಮ್ ಏವಾಳಿಗೂ ದೇವರು ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದವನ್ನು உருவாக்குனாரா இல்லையா? ಉಂಟು ಮಾಡಿದಾರ உருவாக்குனார் இல்லையா? ಉಂಟು ಮಾಡಿದಾರ. சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தை பிறக்கும் முன்பதாகவே ಅನೇಕ ಪೋಷಕರು ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ அந்த குழந்தை என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ಆ ಮಕ್ಕಳು ಆ ಮಗು ಯಾವ ಮಗುವಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತದೆ ಅಂತ அதுக்கு ஏத்த மாதிரி Dress வாங்கி வச்சிருவாங்க. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ವಸ್ತ್ರಗಳನ್ನು இங்க கிடையாது, வெளிநாட்டுகள் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்லிடுவாங்க. ಇಲ್ಲಿ ಆ ತರ ಅಲ್ಲ, ಹೊರ ದೇಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ இந்தியாவில் அந்த சட்டம் கிடையாது. ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಆ ಹಕ್ಕಿಲ್ಲ. நீங்க தெரியாம போய் டெஸ்ட் பண்ணீங்கன்னா மாட்டீங்கன்னா அவ்வளவுதான், கலாஸ். நீங்க ನೀವು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೋಗಿ ಟೆಸ್ಟ್ ಮಾಡುವುದಾದರೆ ಅಷ್ಟೇ. ஆனா வெளிநாட்டுகள் எல்லாம் அப்படி கிடையாது. ಹೊರ ದೇಶಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿ ஆக இந்த குழந்தை தான் பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சா முன்பதாகவே அந்த குழந்தைக்குரிய Dress எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க. ಈ ಮಗು ಹುಟ್ಟುತ್ತದೆ ಎಂದು ಗೊತ್ತಾದರೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆ ಮಗುವಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಎಲ್ಲಾ ಡ್ರೆಸ್ பெண் குழந்தை அப்படின்னா பெண் குழந்தை விரும்புகிற அந்த தொட்டில் அந்த நிறத்துல இருக்கும், பிங்க் கலர்ல இருக்கும். ಹೆಣ್ಣು ಮಗುವಾದರೆ ಆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಇಷ್ಟವಾಗುವ ಪಿಂಕ್ ಕಲರ್ ತೊಟ್ಟಿಲು ಇರುತ್ತೆ. அது விளையாடுற அந்த பொம்மை, அந்த கார், அந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கும். ಅದರಲ್ಲಿ ಅವುಗಳು ಆಡುವ ಬೊಂಬೆ ಟಾಯ್ಸ್ ಎಲ್ಲವೂ ಇರುತ್ತೆ. ஆதாம் ஏவாள் ஆண்டவர் உருவாக்கும் முன்பதாகவே ஆதாம் ஏவாளுக்கு தேவைப்பட்ட சகல ஆசீர்வாதங்களை உருவாக்கி ஆண்டவர் முடிச்சிட்டாரு. ಆದಾಮ್ ಏವಾಳ್ ಉಂಟಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಸಕಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. உங்களுக்கு தெரிஞ்சதை தான் விளக்கப்படுத்துறேன். ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುವ ಕಾರ್ಯವನ್ನೇ ಸ್ಪಷ್ಟಪಡಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. அந்த ரகசியம் உங்களுக்கு வந்து சேரும். ಕೊನೆಯದಾಗಿ ಆ ರಹಸ್ಯವು ನಿಮಗೆ ಬಂದು எல்லாவற்றையும் ஆதாம்க்கு ஏவாளுக்கு ஆண்டவர் உருவாக்கி முடிச்சிட்டாரு. ಎಲ್ಲವನ್ನು ಆದಾಮ್ ಏವಾಳಿಗೋಸ್ಕರ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. உண்டு பண்ணி முடிச்சிட்டாரு. ಉಂಟು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. ஆதாம்க்கு இறைச்சி தேவை, இந்த இறைச்சி இருக்கு. ಆದಾಮ್ಗೆ ಮಾಂಸವು ಬೇಕಾ, ಇದ ಮಾಂಸ ಇದೆ. ஆதாம்க்கு பழங்கள் தேவை, இந்த பழங்கள் இருக்கு. ಆದಾಮ್ಗೆ ಹಣ್ಣುಗಳು ಬೇಕಾ, ಇದು ಹಣ್ಣುಗಳು. ஆதாம்க்கு காற்று தேவை, இந்த காற்று இருக்கு. ಆದಾಮ್ಗೆ ಗಾಳಿ ಬೇಕಾ, ಗಾಳಿ ಇದೆ. ஆதாம் குடிக்கணுமா, இந்த தண்ணி இருக்குது. ಆದಾಮ್ ಕುಡಿಯಬೇಕಾ, ನೀರು ಇದೆ. ஆதாம் குடிக்கணுமா, இந்த தண்ணி இருக்குது. ಆದಾಮ್ ಕುಡಿಯಬೇಕಾ, ನೀರಿತ್ತು. குளிக்கிறது வேற, குடிக்கிறது வேற. ಆದಾಮ್ ಸ್ನಾನ ಮಾಡಬೇಕಾ, ನೀರಿತ್ತು. அப்ப எல்லாமே ஆதாம்க்கு தேவைப்பட்டது, ஏவாளுக்கு தேவைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் உண்டு பண்ணி முடித்து விட்டார். ಆದಾಮ್ಗೆ ಏವಾಳಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿ இப்ப ஏதாவது குறைவு இருக்கா ஆதாம் ஏவாளுக்கு? ಆದಾಮ್ ಏವಾಳಿಗೆ ಏನಾದರೂ ಕೊರತೆ ಇದೆಯಾ? எல்லாமே சகலதும் உருவாக்கி முடிஞ்சாச்சு. ಸಕಲವು ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்ப ஆதாம் ஏவாள் எங்க இருக்காங்க? ಆದಾಮ್ ಏವಾಳ್ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்காங்க. ಏದೆನ್ ತೋಟದೊಳಗಿದ್ದಾರೆ. இப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ள இன்னொருத்தர் யார் இருக்கறா? ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬರು ಯಾರು ಇದ್ದಾರೆ? ஆண்டவர் இருக்கிறார். ದೇವರಿದ್ದಾರೆ. இன்னொருத்தர் யார் இருக்கறா? ಇನ್ನೊಬ್ಬರು ಯಾರು ಇದ್ದಾರೆ? ஏதேன் தோட்டத்துக்குள்ள பிசாசு இருக்குதான். ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಸೈತಾನನು ಇದ್ದಾನೆ. நல்லா புரிந்துக்கொள்ள, ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே அல்ல பிசாசு இருந்தது, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தான் பிசாசு இருந்தான். ಏದೆನ್ ತೋಟ ಆಚೆ ಸೈತಾನನು ಇರಲಿಲ್ಲ, ಏದೆನ್ ತೋಟದೊಳಗೆ ಸೈತಾನನು இது வந்து பழைய பிரசங்கம், இதெல்லாம் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். ಇದು ಹಳೆಯ ಪ್ರಸಂಗ, ಬೇರೆ ಕಡೆ ನಾನು ಪ್ರಸಂಗ ஆனா ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாம் ஏவாள் ஆண்டவர் இருந்தது போல ஏதேன் தோட்டத்துக்குள்ள பிசாசானவன் இருக்கிறான். ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಆದಾಮ್ ಏವಾಳ್ ದೇವರು ಇದ್ದ ಹಾಗೆ ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಸೈತಾನನು ಕೂಡ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் எவ்வளவு மோசமானவர்னு. ದೇವರು ಎಷ್ಟು ಮೋಸವಾದವರು. ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே சாப்பிட வேணாம்னு சொல்ற மரத்தை உண்டு பண்ணுவாராம். ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ತಿನ್ನಬಾರದು ಎನ್ನುವ ಮರವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. அதை சாப்பிட வைக்கிற பிசாசையும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே வச்சிருவாராம். ಅದನ್ನು ತಿನ್ನಲು ಮಾಡುವ ಸೈತಾನನನ್ನು ಕೂಡ ಅದರೊಳಗೆ ಇಡುತ್ತಾರಂತೆ. அதுக்கு பக்கத்துல ஆதாம் ஏவாளையும் கொண்டு போய் வச்சிருவாராம். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆದಾಮ್ ಏವಾಳನ್ನು ಕೂಡ ಇಡುತ್ತಾರಂತೆ. அப்புறம் சொல்வாராம் அந்த பழத்தை திங்காத அப்படி. ಅದಾದ ಮೇಲೆ ಹೇಳುತ್ತಾರಂತೆ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಬೇಡ. இது என்ன நியாயம்? ಇದೇನು ನ್ಯಾಯ? ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே அந்த விருட்சமும் அந்த கனியும் பிசாசும் இருந்தா பரவாயில்ல. ಏದೆನ್ ತೋಟದ ಆಚೆ ಆ ವೃಕ್ಷವು ಆ ಹಣ್ಣು ಇದ್ದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ஏதேன் தோட்டத்துக்குள்ள நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது. ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದು ಇದೆ, ಕೆಟ್ಟದು ಇದೆ. என்ன சொல்ல வரேன்னா, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, எதை நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்பவாறு உங்க வாழ்க்கை அமையும். ಒಳ್ಳೆಯದು ಇದೆ, ಕೆಟ್ಟದು ಇದೆ, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಿಮ್ಮ ಜೀವನವೂ ಇರುತ್ತೆ. இப்ப பிசாசு பாத்துக்கிட்டே இருக்கான். பாத்துக்கிட்டு என்ன வந்து சொல்றான் ஆதாம் ஏவாள் கிட்ட? ಸೈತಾನನು ನೋಡುತ್ತಿರುವಾಗ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂದರೆ, நல்லா இருக்கீங்களா? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? அவங்களும் நல்லா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ಅವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ இவங்களும் ಹೇಳ್ತಾರೆ. பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஜூம்ல இத பேசிட்டேன் உங்க கிட்ட. ஏற்கனவே ஜூம்ல இத நான் பேசிட்டேன். ஆல்ரெடி ನಾನು ಇದನ್ನು ಜೂಮಿನಲ್ಲಿ அதாவது ಮಾತನಾಡಿದ್ದೇನೆ. ஏவாள் வந்து புருஷன் கிட்ட பேசினாங்க. ಗಂಡನ ಬಳಿ ಮಾತನಾಡಿ. ஏவாள் வந்து ஆண்டவர் கிட்ட பேசினாங்க. ದೇವರ ಬಳಿ ಮಾತನಾಡಿ. அது வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ತನಕ ಜೀವನವು ಚೆನ್ನಾಗಿತ್ತು. எப்ப ஏவாள் பிசாசு கிட்ட பேச ஆரம்பிச்சானோ அல்லோது குடி கெட்டுச்சு. ಯಾವಾಗ ಏವಾಳು ಸೈತಾನ ಬಳಿ ಮಾತನಾಡಿದಳೋ ಅವಳ ಜೀವನವು ಹಾಳಾಯಿತು. அர்த்தமாயிந்தா? ಅರ್ಥವಾಯಿತಾ? நான் சொல்றது உங்களுக்கு. ನಾನು ಹೇಳಿದ್ದು ಅರ್ಥವಾಯಿತಾ? புருஷன் கிட்ட பேசும்போது வாழ்க்கை சுமூகமா இருந்தது. ಗಂಡನ ಬಳಿ ಮಾತನಾಡುವಾಗ ಜೀವನವು ಚೆನ್ನಾಗಿತ್ತು. தேவனோடு பேசும்போது வாழ்க்கை செழிப்பா இருந்தது. ದೇವನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವಾಗ ಜೀವನವು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿತ್ತು. எப்ப பிசாசோட பேச ஆரம்பிச்சாலும் அதோடு குடி கெட்டது. ಯಾವಾಗ ಸೈತಾನನ ಬಳಿ ಮಾತನಾಡಿದಳೋ ಅವಾಗಲೇ ಅವಳ ಜೀವನವು ನಾಶವಾಯಿತು. அதனால தான் நான் சொல்றது, எப்பொழுதும் நீங்க யாரோட பேசுறீங்கன்றதுல கவனமா இருக்கணும். நீங்க ಯಾವಾಗಲೂ ನೀವು ಯಾರ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತೀರಾ ಎನ್ನುವುದರಲ್ಲಿ உங்க நாவு எந்த நாவோடு சம்பந்தப்படுது, உங்க ஆவி எந்த ஆவியோடு சம்பந்தப்படுது அப்படின்னு சொல்லி. ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆ ಯಾವ ನಾಲಿಗೆಯೊಟ್ಟಿಗೆ ಸಂಬಂಧಪಡುತ್ತಿದೆ, ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಯಾವ ಆತ್ಮ. அப்ப இப்படியே போன பிசாசு பல கேள்விகளை கேக்குறான். உங்க எல்லாருக்குமே தெரிந்ததுதான். ಇದೇ ರೀತಿ ಹೋಗುವಾಗ ಸೈತಾನನು ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. ஓ, அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரா? ಆ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಬಾರದೆಂದು ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. இவளும் சொல்லலாம் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ಇವಳು ಕೂಡ ಹೇಳಿದಳು ಹೌದು அப்ப ತಿನ್ನಬಾರದು. உடனே பிசாசு இல்லை இல்லை நீங்கள் புசித்தால் உங்களுடைய கண்கள் துறக்கப்படும் அப்படின்றார். ಆಗ ಸೈತಾನನು ಇದನ್ನು ತಿಂದರೆ ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. நீங்கள் எப்படி மாறுவீர்கள்? தேவர்களை போல மாறுவீர்கள்
அப்படின்னு பிசாசு சொல்றான். ದೇವರುಗಳ ರೀತಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಾ ಎಂದು ಸೈತಾನನು ಹೇಳಿದನು. யார் மாதிரி? ಯಾರ ರೀತಿ? இப்ப பிசாசு வந்து உங்ககிட்ட சொல்லுதுன்னு வைங்க. ಈಗ ಸೈತಾನನು ಬಂದು ನಿಮ್ಮ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவர் சொல்லிட்டார் இந்த கேக்க நீங்க சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி. ಈ ಕೇಕ್ ಅನ್ನು ನೀವು ತಿನ್ನಬಾರದು ಎಂದು ದೇವರು இப்ப பிசாசு அதே கேக்க காட்டி உங்களுக்கு சொல்றான். ಈಗ ಸೈತಾನನು ಅದೇ ಕೇಕ್ ಅನ್ನು ತೋರಿಸಿ ಹೇಳುತ್ತಾನೆ, கார்த்தி இந்த கேக்க சாப்பிட்டா நீ மோதியா மாறிடுவ. ಕಾರ್ತಿ ಈ ಕೇಕ್ ಅನ್ನು ತಿಂದ್ರೆ ಮೋದಿಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೀಯಾ? சாப்பிடுவீங்களா இல்லையா ராஜா? ತಿನ್ನುತ್ತೀಯಾ ಇಲ್ವಾ? இந்த கேக்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க தான் டிகே. ಈ ಕೇಕ್ ಅನ್ನು ತಿಂದರೆ ನೀವೇ ಡಿಕೆ. யார் ಅವರು? நீங்க தான் ಸಿದ್ದರಾಮಯ್ಯ. ನೀವೇ ஆசை ಸಿದ್ದರಾಮಯ್ಯ. வருமா வராதாங்க? ಆಸೆ ಬರುತ್ತಾ ಬರಲ್ವಾ? ஓ நான் தான் அடுத்த பிஎம் அடுத்த சிஎம். ನಾನೇ ನಂತರದ இந்த ஆசையை தான் காட்டுற. நீ இத சாப்பிட்டீனா தேவர்களை போல மாறுவ அப்படின்ட்டா. ನೀನು ಇದು ತಿಂದರೆ ದೇವರುಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀಯಾ ಎಂದು. உடனே இந்த பெண்ணும் என்ன பண்றாங்க? ಕೂಡಲೇ ಈ ಹೆಣ್ಣು ಏನು ಮಾಡಿದಳು? பழத்தை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ಆ ಹಣ್ಣನ್ನು ಕಿತ್ತು ತಿನ್ನಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದಳು. கணவருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கணவரும் சாப்பிடுறாங்க. ಆ ಗಂಡನಿಗೂ ಕೊಟ್ಟಳು, ಗಂಡನು ತಿಂದನು. இப்ப வாசிங்கம்மா வசனத்தை. ಈಗ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ. ಜೆನೆಸಿಸ್ ಚಾಪ್ಟರ್ 3 verse 7. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். ஆ அந்த கடைசி பகுதிமா தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். கன்னடத்துல வாசிங்க. என்ன பண்றாங்களா? எல்லாரும் என்ன கவனிங்க பாப்போம். ಅವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂದರೆ, எல்லாரும் என்ன கவனிங்க? ಎಲ್ಲರೂ ಪಾಸ್ಟರ್ ஆதாமும் ஏவாளும் என்ன செய்றாங்களா? ಆದಾಮು ಏವಾಳು ಏನು ಮಾಡಿದರು? தங்களுக்கு ஆடைகளை ஆயத்தப்படுத்தி கொள்றாங்களா. வசனம் அழகா சொல்லுது, அரை கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். ಅವರು ಎಲೆಗಳನ್ನು ಒಲೆದು ಹಾಕಿಕೊಂಡರು ಎಂದು அதாவது ವಾಕ್ಯವಾಗಿದೆ. தங்களுடைய ஆடைகளை இவர்களே உண்டு பண்ணி கொள்றாங்க. ತಮ್ಮ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಇವರೇ ತಯಾರು ಮಾಡಿಕೊಂಡರು ಎಂದು தங்களுடைய ವಾಕ್ಯವಾಗಿದೆ. நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை இவர்களே தைத்துக் கொள்கிறார்களாம். ತಮ್ಮ ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಮುಚ್ಚುವ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಇವರಿಗೆ ತಯಾರು தங்களுடைய ಮಾಡಿಕೊಂಡರು. நிர்வாணத்தை போக்குகிற ஆடைகளை இவர்களே தயாரித்துக் கொள்கிறார்களாம். ತಮ್ಮ ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಹೋಗಲಾಡಿಸುವ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಇವರಿಗೆ ತಯಾರು அப்ப ಮಾಡಿಕೊಂಡರು. இதுவரைக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் பார்த்து 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 பல காரியங்களை உண்டு பண்ணி கொடுத்தார். ಇದುವರೆಗೂ ದೇವರು ಆದಾಮ್ಗೂ ಏವಾಳಿಗೂ ನೋಡಿ ನೋಡಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಕೊಟ್ಟರು. உணவா உண்டு பண்ணி கொடுத்தார். ಆಹಾರನ ಉಂಟು ಮಾಡಿಕೊಟ್ಟರು. காற்றா உண்டு பண்ணி கொடுத்தார். ಗಾಳಿನ ಉಂಟು ಮಾಡಿಕೊಟ್ಟರು. வெளிச்சமா உண்டு பண்ணி கொடுத்தார். ಬೆಳಕ ಉಂಟು ಮಾಡಿಕೊಟ್ಟರು. விலங்குகளா ಉண்டு பண்ணி கொடுத்தார். ಮೃಗಗಳ ಉಂಟು ಮಾಡಿಕೊಟ್ಟರು. பறவைகளா ಉண்டு பண்ணி கொடுத்தார். ಪಕ್ಷಿಗಳ ಉಂಟು ಮಾಡಿಕೊಟ್ಟರು. சூரியனா உண்டு பண்ணி கொடுத்தார். ಸೂರ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿಕೊಟ್ಟರು. நிலமா உண்டு பண்ணி கொடுத்தார். ಚಂದ್ರನ ಉಂಟು ಮಾಡಿಕೊಟ್ಟರು. வானங்களா உண்டு பண்ணி கொடுத்தார். ಆಕಾಶಗಳ ಉಂಟು ಮಾಡಿಕೊಟ್ಟರು. எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணி உண்டு பண்ணி உண்டு பண்ணி ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாரு. ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿ ಆದಾಮ್ಗೂ ಏವಾಳಿಗೂ ಕೊಟ್ಟರು. இப்ப கடைசியா ಈಗ ಕೊನೆಯದಾಗಿ ஆண்டவர் உண்டு பண்ணாத ஒரு காரியத்தை இவர்களே உண்டு பண்ணி கொள்கிறார்கள். ದೇವರು ಉಂಟು ಮಾಡದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇವರಿಗೆ ಉಂಟು நான் ಮಾಡಿದ್ದಾರೆ. சொல்றது புரியுதா ನಾನು உங்களுக்கு? ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ. எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுத்துட்டாரு. ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿ ಕೊಟ್ಟರು. இப்ப ஆதாமும் ஏவாளும் ಈಗ ಆದಾಮು ಹೇವಾಳು ஆண்டவருடைய அனுமதி இல்லாத ஒரு காரியத்தை இவர்களுக்கு உண்டு பண்ணி கொள்கிறார்கள். ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಇವರಿಗೆ ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡರು. நான் சொல்றது புரியுதா ನಾನು உங்களுக்கு? ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ. தங்களுக்கு ஆடைகளை உண்டு பண்ணி கொள்றதுல ஆண்டவருடைய கரம் இருந்துச்சா? ಅವರಿಗೆ ತಮಗೆ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ತಯಾರು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ದೇವರ ಕರ வசனம் என்ன சொல்லுது? ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு அரை கச்சைகள் அதாவது ஆடைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். ಆದಾಮು ಏವಾಳು ತಮಗೆ ಬೇಕಾಗಿರುವ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡರು. ஆக தங்களுடைய நிர்வாணங்களை போக்குகிற ஆடைகளை இவர்கள் உண்டு பண்ணி கொடுத்த அந்த ஆசீர்வாதமான ஆடைகள் ஆண்டவருடைய கரம் இருக்கா? ತಮ್ಮ ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಅವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಆ ವಸ್ತ್ರಗಳಲ್ಲಿ ದೇವರ ಕರವು ಇದೆಯಾ? ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரா? ದೇವರು ಅನುಮತಿ இல்ல இல்ல ಇಲ್ಲ. பிசாசானவன் ಸೈತಾನನು ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த காரியங்களை உண்டு பண்ணி கொடுக்கிறதுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துட்டான். ಆದಾಮ್ಗೂ ಏವಾಳಿಗೂ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಒಂದು ಐಡಿಯಾವನ್ನು இங்க ಕೊಟ್ಟನು. ஆண்டவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டதெல்லாம் அந்த அரைக்கச்சைகள் அந்த ஆடைகள் ದೇವರಿಂದ ಉಂಟಾದದಲ್ಲ ವಸ್ತ್ರಗಳು. பிசாசினால உருவாக்கப்பட்டது அந்த ஆடைகள். ஏன்னா உருவாக்க வச்சது அவன். ಸೈತಾನನಿಂದ ಉಂಟಾದದ್ದು ಆ ವಸ್ತ್ರಗಳು ಆಗಿತ್ತು. இப்ப நீங்க சொல்லுங்க, ಈಗ ನೀವು ಹೇಳಿ, நிர்வாணத்தை மறைத்த அந்த அரைக்கச்சைகள் நல்லதா கெட்டதா? ಆ ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಲು ಇದ್ದ ಆ ವಸ್ತ್ರಗಳು ಒಳ್ಳೆಯದ ಕೆಟ್ಟದ? நல்லதா கெட்டதாங்க? ಒಳ್ಳೆಯದ ಕೆಟ್ಟದ? நல்லது. ಒಳ್ಳೆಯದು. அந்த ஆசீர்வாதம் நல்லதுதான். ಆ ಆಶೀರ್ವಾದ ಒಳ್ಳೆಯದು. தங்களுக்கென்று இவர்கள் உருவாக்கி கொண்ட ஆசீர்வாதம் நல்லதுதான். ತಮಗೆಂದು ಇವರು ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದ ಆಶೀರ್ವಾದ ಒಳ್ಳೆಯದು. இதுவரைக்கும் ஆண்டவர் உருவாக்கியதை விட இவங்களே முதல் முறையாக தங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை ஆதாமும் ஏவாளும் உருவாக்கி கொள்றாங்க. ಇದುವರೆಗೂ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತ ಇವರಿಗೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು நல்லா கவனிங்க. அது வரைக்கும் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். ಅದುವರೆಗೂ ದೇವರು ಇವರಿಗೆಂದು ಎಲ್ಲವನ್ನೂ ಉಂಟು ಮಾಡಿದರು. ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவைப்பட்டது எல்லாமே ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ಆದಾಮ್ಗೆ ಏವಾಳಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. இப்ப ஆண்டவருடைய விருப்பம் இல்லாத கரம் இல்லாத அனுமதி இல்லாத ஒரு காரியம் அங்கு உண்டாக்கப்படுகிறது. ಇವಾಗ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಅನುಮತಿ ಇಲ್ಲದ ದೇವರ ಕರವಿಲ್ಲದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ஏத்துக்கிறீங்களா நான் சொல்றது? ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஆமென்.
ಆಮೆನ್. ஆண்டவர் அலோவ் பண்ணல, விடல, நீ உண்டு பண்ணிக்கன்னு ஆண்டவர் சொல்லல. ದೇವರು ಅನುಮತಿ ಕೊಡಲಿಲ್ಲ, ನೀನು ಇದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ. ஆண்டவருடைய விருப்பம் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை இவர்களே உருவாக்கி கொள்கிறார்கள். ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಇವರಿಗಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡರು. புரிந்து கொள்ளுங்க, இதுதான் பிசாசுடைய வெற்றி. ಇದೇ ಸೈತಾನನ ಜಯವು. பிசாசுடைய வெற்றி எது தெரியுமா? ಸೈತಾನನ ಜಯವು ஆண்டவர் விரும்பாத, ದೇವರು ಇಷ್ಟಪಡದ, ஆண்டவருடைய கரம் இல்லாத, ದೇವರ ಕರವಿಲ್ಲದ, ஆண்டவர் என்ன சொல்றது, ஆண்டவருடைய அனுமதி இல்லாத, ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದ சில காரியங்களை நீங்களே உருவாக்குறீங்க பாருங்க. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವಾಗಿ ನೀವು ಉಂಟು உங்களை ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. உருவாக்க வைக்கிறான் பாருங்க. ನಿಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಲು ಮಾಡುತ್ತಾನಲ್ಲ, அதுதான் பிசாசுடைய வெற்றி. ಅದೇ ಸೈತಾನನ ಜಯವಾಗಿದೆ. அவ்வளவு காரியங்களை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறாரு. ಅಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಅವರಿಗೋಸ್ಕರ ಉಂಟು இங்க ಮಾಡಿದ್ದಾರೆ. ஒரே ஒரு காரியத்தை பிசாசு உருவாக்க ಇಲ್ಲಿ வச்சிட்டான் பாருங்க. ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಸೈತಾನನು ಉಂಟು பழத்தை ಮಾಡಿದ್ದಾನೆ. சாப்பிட வச்சு கண்ணை தெளிய வச்சு ஆடைகளை உருவாக்கி கொடுத்துட்டான். ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಲು ಮಾಡು, ಕಣ್ಗಳ ದೃಷ್ಟಿಯನ್ನು ತೆರೆಯದಲ್ಲಿ ಆ ವಸ್ತ್ರವನ್ನು ತಯಾರು இப்ப என்ன செய்யறாங்க ஆதாமும் ஏவாளும்? ಈಗ ಆದಾಮ್ ಏವಾಳು இப்ப அந்த அரை கச்சைகளை அந்த ஆடையெல்லாம் உடுத்தி கொண்டு இப்ப நின்றுட்டு இருக்காங்க. ಆ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಈಗ ನಿಂತಿದ್ದಾರೆ. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் வருகிற சத்தம் கேக்குது. ಈ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ದೇವರು ಬರುವ ಶಬ್ದ, ஆண்டவர் வருகிற சத்தம் கேட்ட உடனே ದೇವರು ಬರುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ அந்த வசனத்தை ನಂತರ வாசிங்கம்மா. ಯೆಹೋವ ದೇವರು ಸಂಜೆಯ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ತೋಟದೊಳಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಿರುವಾಗ ಆ ಸ್ತ್ರೀ ಪುರುಷರು ಆತನ ಸಫಲವನ್ನು ಕೇಳಿ ಆತನಿಗೆ ಕಾಣಿಸಬಾರದೆಂದು ತೋಟದ ಮರಗಳ ಹಿಂದೆ ಅಡಗಿಕೊಂಡರು. மறுபடியும் வாசிங்கம்மா, கடைசி வசனத்தை இப்ப வாசிச்சது. ತರುವಾಯ ಯೆಹೋವ ದೇವರು ಸಂಜೆಯ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ತೋಟದೊಳಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಿರುವಾಗ ಆ ಸ್ತ್ರೀ ಪುರುಷರು ಆತನ ಸಫಲವನ್ನು ಕೇಳಿ ಆತನಿಗೆ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ, ஆண்டவர் வருகிற சத்தத்தை கேட்டு ದೇವರು ಬರುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ஆதாமும் ஏவாளும் விருட்சங்களை தேடி விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள். ಆದಾಮು ಏವಾಳು ವೃಕ್ಷಗಳನ್ನು ಹುಡುಕಿ ವೃಕ್ಷದಲ್ಲಿ ಅಡಗಿಕೊಂಡರು இப்ப ಎಂದಿದೆ. ஒளிந்து கொண்டார்களா இல்லையா? ಈಗ ಅಡಗಿಕೊಂಡರಾ ಇಲ್ಲ? சரி, உங்களிடத்துல ஒரு கேள்வி ನಿಮ್ಮ கேட்கிறேன். ಬಳಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು இப்ப ಕೇಳಿ. ஒளிந்து கொண்ட ஆதாமும் ஏவாளும் ಈಗ ಅಡಗಿಕೊಂಡ ಆದಾಮು ಏವಾಳು நிர்வாணமாய் ஒளிந்திருக்கிறார்களா இல்ல ஆடைகளை அணிந்து ஒளிந்திருக்கிறார்களா? ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದಾರಾ ಇಲ್ಲ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು இப்ப ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದಾರಾ? அரை கச்சைகள்னு அதுல சொல்லுது, நான் ஆடைகள்னு சொல்றேன். ஆடைகள் அரை கச்சைகள் எல்லாமே ஒண்ணுதான். ಅಲ್ಲಿ ಎಲೆಗಳ ಬಟ್ಟೆ ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದು ವಸ್ತ್ರ ಎಲ್ಲ ಒಂದೇ. இப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆதாமும் ஏவாளும் போய் ஒளிந்து கொண்டார்களா? ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಆದಾಮು ಏವಾಳು ಅವಿತು ಅಡಗಿಕೊಂಡರು. சரி, நீங்க பதில் சொல்லுங்க. நிர்வாணமாய் ஒளிந்து கொண்டார்களா இல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு போய் ஒளிந்திருக்கிறாங்களா? ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಅಡಗಿಕೊಂಡರ ಇಲ್ಲ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಅಡಗಿಕೊಂಡರ? ஆடைகளை அணிந்து கொண்டு ஒளிந்திருக்கிறாங்க. ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ஏன்னா ಅಡಗಿಕೊಂಡರು. இதுக்கு முன்பதாக ஆண்டவர் வரும் பொழுது ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರು ಬರುವಾಗ நிர்வாணமாய் போய் நின்றவர்கள் ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಹೋಗಿ இப்ப ನಿಂತವರು ஆண்டவர் வருகிற சத்தத்தை கேட்டு ಈಗ ದೇವರು ಬರುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்களா? ವೃಕ್ಷದ ಒಳಗೆ ಹೋಗಿ ಅವಿತುಕೊಂಡರು. ஆக ஒளிந்தவர்கள் நிர்வாணமாய் ஒளியவில்லை, அவர்கள் உண்டு பண்ணின ஆடைகளோடு போய் ஒளிந்திருக்கிறாங்க. ஏற்றுக்கிறீங்களா? ಅಡಗಿಕೊಂಡವರು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಅಡಗಿಕೊಂಡಲಿಲ್ಲ, ಅವರು ತಯಾರಿಸಿದ ಬಟ್ಟೆಯೊಟ್ಟಿಗೆ ಅಡಗಿಕೊಂಡರು. இது வரைக்கும் புரிஞ்சதா உங்களுக்கு? இது புரிஞ்சாதான் அடுத்த ரகசிய வசனம். ಇದು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾದರೆ ನಂತರದ இதுவரைக்கும் புரிஞ்சதா? ರಹಸ್ಯವಾಗುತ್ತೆ. இப்ப ஆண்டவர் வந்த செய்தியை கேட்டு ஒளிந்து விட்டார்கள். ಈಗ ದೇವರು ಬರುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಅವರು ஆண்டவரும் வந்து தேடுறாரு, எங்கடா ஆதாம் ஏவாள் அப்படின்னு. ದೇವರು ಬಂದು ಹುಡುಕಿದರು, ಆದಾಮ್ ಏವಾಳು ಎಲ್ಲಿ? அப்ப ஆதாம் சொல்லுகிற வசனம், ஆதாம் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கடைசியா வாசிங்கம்மா 10வது வசனத்தை. ಆದಾಮ್ ಹೇಳುವ ವಾಕ್ಯವೇನೆಂದರೆ 9:10 வாசிங்க. 9:10 ಓದಿ. ಈ ತೋಟದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ಸಫಲವನ್ನು ನಾನು ಕೇಳಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನಲ್ಲ ಎಂದು ಹೆದರಿ ಅಡಗಿಕೊಂಡೆನು ಅಂದನು. நான் வாசிக்கிறேன் 9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். 10வது வசனம். 10ನೇ ವಾಕ್ಯ. 10 போடுங்க. 10ನೇ ವಾಕ್ಯ. ஆதியாகமம் 3:10. ಆದಿಕಾಂಡ 3:10. ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. அதற்கு அவன், நல்லா எல்லாம் கவனிங்க, நீ எல்லாரும் இங்க பாருங்க. இப்ப ஆதாம் என்ன சொல்றாருன்னா, ಈಗ ಆದಾಮ್ ಏನ್ ಹೇಳಿದನು ಎಂದರೆ, ಅದಕ್ಕೆ ಅವನು நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, ನಾನು ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ತೋಟದಲ್ಲಿ ಕೇಳಿ. தெளிவாக கவனிங்க அடுத்த வசனத்தை. ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಕೇಳಿ. நான் நிர்வாணியாய் இருப்பதினால், கன்னடத்துல எப்படி சொல்லுது? ನಾನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿರುವುದರಿಂದ நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். ನಾನು ಭಯಗೊಂಡು ಅಡಗಿಕೊಂಡೆನು. பயகொண்டு அதர ಇದೆಯಾ? தமிழ்ல இருக்குது. நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். ನಾನು ಭಯಪಟ್ಟು நான் ಅಡಗಿಕೊಂಡೆನು. நிர்வாணியா இருப்பதினால். ನಾನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿರುವ ಕಾರಣ. அப்படி சொல்லுதா வசனம்? சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ನಿಮ್ಮ ಬಳಿ ನಾನೊಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು நிர்வாணமா இருக்கும் பொழுது பயம் வர வேண்டுமா, வெட்கம் வர வேண்டுமா? ಬೆತ್ತಲೆಯಾಗಿರುವಾಗ ಭಯ ಬರಬೇಕಾ ಇಲ್ಲ ನಾಚಿಕೆ ಆಗಬೇಕಾ? நிர்வாணமா இருக்கும்போது யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா வெட்கம் வெட்கம் வருமா, பயம் வருமா? ಬೆತ್ತಲೆಯಾಗಿರುವಾಗ ಯಾರಾದರೂ ಬಂದರೆ ನಮಗೆ ನಾಚಿಕೆ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ ಭಯ ಬರುತ್ತಾ? வெட்கம் தான் வரணும். ನಾಚಿಕೆ ஆதாம் கிட்ட ஆண்டவர் கேட்கும்போது எங்க இருக்கிறான்னு கேட்கும்போது, ಆದಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರು ಎಲ್ಲಿದ್ಯಾ ಎಂದು ಕೇಳುವಾಗ, அச்சோ ஆண்டவரே, நான் நிர்வாணமா இருக்கிறேன்,
ದೇವರೇ ನಾನು அந்த ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನೆ, பழத்தை சாப்பிட்டு என்னுடைய கண்கள் தெரிந்து விட்டது. ಹಣ್ಣುಗಳು ತಿಂದು ನನ್ನ ಕಣ್ಗಳು நான் ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. நிர்வாணமாய் இருக்கிறபடினால நான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன் ನಾನು ஆண்டவரே. ಬೆತ್ತಲೆಯಾಗಿರುವ ಕಾರಣ ನಾನು ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஏன்னா எனக்கு ದೇವರೇ, வெக்கமா இருக்கு, நீங்க என்ன பாத்துருவீங்க. ನನಗೆ ನಾಚಿಕೆ ಆಗಿದೆ, ನೀವು ನನ್ನನ್ನು நான் ನೋಡುತ್ತೀರಾ. நிர்வாணமா இருக்கிறனால நான் ஒளிந்து கொண்டிருக்கேன், ஏன்னா எனக்கு வெக்கமா இருக்கு ஆண்டவரே. ನಾನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿರುವುದರಿಂದ ನಾನು ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ಅದಕ್ಕೆ இப்படிதானே சொல்லணும். ಈ ರೀತಿ ஆனா ಹೇಳಬೇಕು. இவர் என்ன சொல்றாருன்னா, ಇವರೇನು நான் ಹೇಳುತ್ತಾರೆ? நிர்வாணமா இருக்கிறபடினால நான் பயந்து ஒளிஞ்சு இருக்கிறேன் ನಾನು ஆண்டவரே. ಬೆತ್ತಲೆಯಾಗಿರುವ ಕಾರಣ ಭಯದಿಂದ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. முதல் கேள்வி, ಮೊದಲ ಪ್ರಶ್ನೆ, நிர்வாணமா இருந்தால் பயம் வரக்கூடாது, வெக்கம் தான் வரணும். ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದರೆ ಭಯ ಬರಬಾರದು, ನಮಗೆ ನಾಚಿಕೆಯಾಗಬೇಕು. இந்த வசனத்துல அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಸಮಸ್ಯೆ ಏನೆಂದರೆ, தம்பி இப்ப நீ நிர்வாணமா இல்ல, இப்ப நீ அரை கச்சைகளை உண்டு பண்ணி உடுத்தி கொண்டுதான் ಈಗ ஒளிஞ்சிருக்க. ನೀನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿಲ್ಲ, ಎಲೆಗಳಿಂದ ಹೊದಿಕೆಯನ್ನು ನೀನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ? புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಾ? ஆண்டவர் தோட்டத்துக்குள்ளே வருவதற்கு முன்பதாகவே இவர்களுடைய கண்கள் துறக்கப்பட்டு அரை கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். ದೇವರು ತೋಟದಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಎಲೆಗಳಿಂದ ಇವರು ವಸ್ತ್ರಗಳನ್ನು ತಯಾರು ಮಾಡಿ இப்ப ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆதாமுடைய ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டு ಆದಾಮ ಏವಳ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟು தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கக்கூடியவாறு ஆடைகளை உண்டு பண்ணி உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ತಮ್ಮ ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಮುಚ್ಚುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲೆಗಳಿಂದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் வருகிற சத்தத்தை கேட்டு ದೇವರು ಬರುವ ಶಬ್ದಗಳನ್ನು ಕೇಳಿ வசனம் நிர்வாணியா இருக்கிறபடினால பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாரா? இல்ல 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 இல்ல. ಬೆತ್ತಲೆಯಾಗಿರುವುದರಿಂದ ಭಯದಿಂದ நிர்வாணமா ಅವಿತುಕೊಂಡು நீங்க இல்ல, நீங்க இப்ப ட்ரெஸ்ஸோட இருக்கீங்க ನೀವು ராஜாஜி. ಬೆತ್ತಲೆಯಾಗಿಲ್ಲ, ಈಗ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. இப்ப நீங்க அரை கச்சைகளோட இருக்கீங்க. நீங்க ನೀವು ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರಗಳನ್ನು தேவன் ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. அனுமதிக்காத ஆடையோட நீங்க இருக்கீங்க. ದೇವರು ಅನುಮತಿ ಕೊಡದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. தேவன் விரும்பாத ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காத ஒரு ஆசீர்வாதத்தோட நீங்க இருக்கீங்க. ದೇವರ ಅನುಮತಿ ಕೊಡದ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲದ ಒಂದು சொல்லுங்க, ಸ್ಥಿತಿಯಿಂದ ಇದ್ದೀರಾ. ஆதாமுக்கு ஏவாளுக்கு அது ஆசீர்வாதம். ಆದಾಮ್ಗೂ ಏವಾಳಿಗೂ ಅದು ಆಶೀರ್ವಾದ. ஏன்னா நிர்வாணத்தை போக்குகிற அழகான ஒரு ஆடை கிடைக்குது அப்படின்னா அது ஒரு ஆசீர்வாதம். ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಮುಚ್ಚುವ ಒಂದು ವಸ್ತ್ರವು ಸಿಗುತ್ತಿದೆ ಎಂದರೆ ಅದು ಆಶೀರ್ವಾದ. ஏங்க அடுத்த சண்டைக்கு நீங்க போட்டு வரக்கு நல்ல Dress யாரா கொடுத்தா உங்களுக்கு blessing அதுக்கு. ಭಾನುವಾರ ಬರಲು ಒಳ್ಳೆ ಒಂದು ಬಟ್ಟೆಯನ್ನು ನಿಮಗೆ ಯಾರಾದ್ರೂ ಕೊಟ್ಟರೆ ಅದು அப்ப ಆಶೀರ್ವಾದ. ஆண்டவருடைய அனுமதி இல்லாத ஆடையோட அவர்கள் ஒளிந்திருக்கிறாங்க. ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದ ವಸ್ತ್ರದಿಂದ ಅವರು ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆதாம் சொல்றாரு, எனக்கு பயமா இருக்கு. ಆದಾಮ್ ಹೇಳಿದರು, ನನಗೆ ஏன்னா ಭಯವಾಗಿದೆ, நான் நிர்வாணமா இருக்கிறேன். ನಾನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನೆ. இல்ல இல்ல, இந்த பயம் ஏன் தெரியுமா? இந்த பயம் ಈ ಭಯ ಏಕೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவர் வருகிற சத்தத்தை கேட்டு, ದೇವರು ಬರುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ, ஆண்டவர் வருகிற சத்தத்தை கேட்டு, ದೇವರು ಬರುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ, இதற்கு முன்பதாக நிர்வாணமா இருந்தாலும் தைரியமாய் போய் நின்ற பிள்ளைகள் ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದರು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತ ಮಕ್ಕಳು ஆண்டவர் வருகிற சத்தத்தை கேட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய ದೇವರು பேர் ಬರುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಇಬ್ಬರು ಹೋಗಿ ಅಡಗಿಕೊಂಡರು. வாமா ஒளிஞ்சுக்குவோம், ಬಾ ಅಡಗಿಕೊಳ್ಳೋಣ, வா ஒளிஞ்சுக்குவோம். ಬಾ ಅಡಗಿಕೊಳ್ಳೋಣ. ஏன் ஒளிஞ்சுக்குவோம்? ಏಕೆ ಅಡಗಿಕೊಳ್ಳೋಣ? ஏன் சொல்லுங்க பாப்போம். ಏಕೆ ಹೇಳಿ? ஏன்னா Dress போட்டுக்கிருக்கோம், நம்ம ನಾವು ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿದ್ದೇವೆ, ஏன்னா அரை கட்சிகளை நாங்க போட்டுக்கிருக்கோம். ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರವನ್ನು இந்த ಧರಿಸಿದ್ದೇವೆ. அரை கட்சிகளோட எப்படி போயிட்டு அவர் முன்னாடி நிக்கிறது? ಈ ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರದೊಟ್ಟಿಗೆ ಅವರ ಮುಂದೆ ಹೇಗೆ ನಿಲ್ಲುವುದು? ஆண்டவர் இததானே வேணான்னு சொன்னாரு. ದೇವರು ಇದನ್ನು ಬೇಡ ಎಂದು அந்த ಹೇಳಿದರು. பழத்தை சாப்பிட்டனால தானே இதெல்லாம் நடந்துச்சு. ಹಣ್ಣನ್ನು ತಿಂದ ಕಾರಣ ಇದೆಲ್ಲವೂ ನಡೆಯಿತು. அது அரை கட்சிகளோடு போய் அவர் முன்பதாக நிக்க முடியாது. ಆ ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರದಿಂದ ಅವರ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಲ್ಲಲು ஏன்னா ಸಾಧ್ಯ கேள்வி ಇಲ್ಲ. கேட்பாரு, இது எங்க இருந்து வந்துச்சு ಅವರು சொல்லு. ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತಾರೆ, ಇದು ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿತು ஏன் ಎಂದು. போன இப்ப 2 ஹவருக்கு முன்னாடி தானடா வந்துட்டு போனேனா? ಈಗ 2 ಗಂಟೆಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಬಂದು அப்பொழுது ಅದನ್ನು- நிர்வாணமா இருந்த நீ இப்ப என்னடா நீ Dress-ஓட நிக்கிற? ಆಗ ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದ ನೀನು ಈಗ ಹೇಗೆ ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿದ್ದೀಯಾ? நான் கொடுக்காத ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி நீ வச்சுக்கிட்டு இருக்க? ನಾನು ಕೊಡದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀನು ಹೇಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? ஆக ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. ಆದಾಮ್ಗೂ ಹೇವಾಳಿಗೂ ಒಂದು ಭಯವು ಬಂದಿತ್ತು. ஆண்டவருடைய அனுமதி இல்லாத, ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದ, ஆண்டவருடைய விருப்பம் இல்லாத, ದೇವರ ಇಷ್ಟವಿಲ್ಲದ, ஆண்டவருடைய கரம் இல்லாத ದೇವರ ಕರವಿಲ್ಲದ ஒரு ஆசீர்வாதத்தை இவர்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறதுனால ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇವರು ಇಟ್ಟುಕೊಂಡ ಕಾರಣ, ஆண்டவர் கொடுக்காத ஒரு நன்மையை அவர்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறதுனால ದೇವರು ಕೊಡದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇವರು ಇಟ್ಟುಕೊಂಡ ಕಾರಣ அதோட போய் முன்னாடி நிக்கிறதுக்கு இவங்களுக்கு பயம். ಅದರೊಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ಅವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲು ಭಯ. அதனாலதான் சொல்றாரு, நாங்க ஒளிஞ்சு பயந்துகிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ಅದಕ್ಕೆ ನಾವು ಅಡಗಿ ಭಯದಿಂದ ಇದ್ದೇವೆ ದೇವರೇ. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க? ಅದಕ್ಕೆ ಇವರು ಏನ್ நான் ಹೇಳಿದರು? நிர்வாணியா இருக்கிறனாலன்னு சொன்னா, இல்ல இல்ல நீ Dress போட்டு இருக்கிறனால பயந்து ஒளிஞ்சிருக்க. ಅದಕ್ಕೆ ಇವರು ಹೇಳಿದ ಕಾರಣ ನಾನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿರುವುದು ಅದು ಅಲ್ಲ, ಅವರು Dress-ஓட இருக்கிறனால பயந்து ஒளிஞ்சிருக்க. ವಸ್ತ್ರದಿಂದ ಇರುವ ಕಾರಣ நீ ಭಯದಿಂದಿದ್ದರು. Dress இல்லாம இருந்தீனா நீ வெக்கமா இருக்க ஆண்டவரே ஒளிஞ்சிருக்கேன் நீ சொல்லுவ. ನೀವು ವಸ್ತ್ರವಿಲ್ಲದೆ ಇದ್ದರೆ ನಾಚಿಕೆ ಆಗುತ್ತಿದೆ ಎಂದು ಭಯದಿಂದ அப்ப ಇರುತ್ತಿದ್ದೀರಾ. ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ಆದಾಮ್ ಏವಾಳೊಳಗೆ ಒಂದು ಭಯವು ಬಂದಿತ್ತು. ஏன் அந்த பயம் வந்ததுன்னா, ಏಕೆ ಆ ಭಯವು ஆண்டவருடைய ಬಂದಿತು? கரம் இல்லாத ஒரு காரியம் அவங்க கிட்ட இருக்கிறனால அதோட வர்றதுக்கு அவங்களுக்கு பயம். ದೇವರ ಕರವಿಲ್ಲದ ಒಂದು ಕಾರ್ಯವು ಅವರ ಬಳಿ ಇರುವುದರಿಂದ ಅದರೊಟ್ಟಿಗೆ ಬರುವುದರಿಂದ ಭಯ. தேவனுடைய அனுமதி இல்லாத சில
காரியங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்தனால அதோட வந்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு பயம். ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಇದ್ದ ಕಾರಣ ದೇವರ ಮುಂದೆ ಬಂದು ನಿಲ್ಲಲು ஏன் அந்த தேவ பயம் இல்ல அப்படின்னா ದೇವರ ಭಯವೂ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ஆமா போயிட்டு நிப்போம், அரை கச்சைகளை நாங்க உண்டு பண்ணி கொண்டோம். ಹೋಗೋಣ, ನಾವು ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂದು. சரி ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் துறக்கப்பட்டது. ಸರಿನಾ ದೇವರೇ, ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. பாருங்கள், இதுக்கு முன்பதாக ನಿರ್ವಾಣಿகளா இருந்தோம், இப்படி இது மேல் இருக்க முடியாது. ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೋ, ಇದಾದ ಮೇಲೆ ಹಾಗೆ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாங்களே எங்களுடைய அரை கச்சைகளை உண்டு பண்ணி ನಾವೇ ನಮ್ಮ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ತಯಾರು ಮಾಡಿಕೊಂಡು தைரியமா போய் நின்றுப்பாங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದರು. இப்ப நிக்க முடியலையே, ಈಗ ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. ஏன்னா அரை கச்சை இவங்களிடத்தில் இருக்கிறபடினால ಆ ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರಗಳು ಇವರ ಬಳಿ ಇರುವ ಕಾರಣ இவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ಇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಯಿತು, இதோட போய் நின்றா ஆண்டவர் திட்டுவாரு, ಇದರೊಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ನಿಂತರೆ ದೇವರು ಬೈಯುತ್ತಾರೆ. தெய்வத்துடைய கரம் இல்லாத ஒரு காரியம் என்னிடத்தில் இருக்கிறத ஆண்டவர் பார்த்துட்டார்னா, ದೇವರ ಕರವಿಲ್ಲದ ಒಂದು ಕಾರ್ಯವು ನನ್ನ ಬಳಿ ಇರುವುದನ್ನು ದೇವರು அங்க என்னமோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சனால பயந்து போய் ஒளிந்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಏನೋ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ಭಯದಿಂದ ಅಡಗಿಕೊಂಡರು. இந்த பயம் எங்களுக்குள்ள வேணுங்க. ಈ ಭಯ ನಮ್ಮೊಳಗೆ ಬೇಕು. இந்த பயம் இல்லன்னு வைங்களே, ಈ ಭಯ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ நம்ம செய்யற காரியங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே ನಾವು ಮಾಡುವ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಮುಂದುವರಿಸುತ್ತಲೇ சில ಇರುತ್ತೇವೆ. உதாரணங்களை சொல்றேன், ನಾನು கோபப்படாதீங்க. ಕೆಲವು ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಕೋಪ ಪಡಬೇಡಿ. உங்களுக்கு புரியும்படி ನಿಮಗೆ இந்த ಅರ್ಥವಾಗುವಂತೆ வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கை தொடர்பு படணும் அப்படின்னா இந்த உதாரணங்களை நான் ಈ சொல்லி ವಾಕ್ಯದೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಜೀವನವು ಸಂಬಂಧ ಪಡಬೇಕೆಂದರೆ ಕೆಲವು ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. இப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன் ನಿಮ್ಮ உங்களுக்கு. ಬಳಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ. 6 நாட்களும் உங்களுக்கு வேலையை கொடுக்கிறது யாரு? 6 ದಿನವೂ ನಿಮಗೆ ಕೆಲಸ ಕೊಡುವುದು ಯಾರು? நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, இல்ல ಪ್ರಸಂಗ முடிக்க ಮಾಟೆ. ಇಲ್ಲ ಪ್ರಸಂಗ ಮುಗಿಸುವುದಿಲ್ಲ. ಹೇಳಿ, ಯಾರಪ್ಪ ಕೆಲಸ ಕೊಡ್ತಾರೆ ನಿಮ್ಗೆ? ಯಾರು 6 ದಿನವೂ ನಿಮಗೆ ಕೆಲಸವನ್ನು ಕೊಡುವುದು? ಯಾರು ಸಂಬಳ ಕೊಡ್ತಾರೆ ನಿಮ್ಗೆ? ಯಾರು ಸಂಬಳವನ್ನು, ಯಾರು ಊಟ ಕೊಡ್ತಾರೆ ನಿಮ್ಗೆ? ಯಾರು ಹೇಳ್ರಿ? இதே சண்டே வேலை கொடுப்பாரா ஆண்டவர் உங்களுக்கு? ಇದೇ ಭಾನುವಾರ ದೇವರು ನಿಮಗೆ ಕೆಲಸ ಕೊಡುತ್ತಾರೆ. தெய்வத்துடைய கட்டளை சொல்லுது, ದೇವರ ಕಟ್ಟಳೆ ಹೇಳುತ್ತಿದೆ, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பாக. 10 கட்டளையில ஒரு கட்டளை. ಸಭಾ ದಿನವನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನೀನು ಆಚರಣೆ ಮಾಡು ಇರುವುದು 10 ಕಟ್ಟಳೆಯಲ್ಲಿ ಒಂದು அப்ப ಕಟ್ಟಳೆ நான் ಇದೆ. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்காம ஓய்வு நாள்லயும் நான் வேலை செஞ்சு ஒரு ஆசீர்வாதம் வருது அப்படின்னா, ಸಭಾ ದಿನದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ பணம் ಆಚರಣೆ இருக்குதா? ಮಾಡದೆ ஏட்டா பணம் எதை திருப்பி தந்துடுறேன், கொடுங்க டக்குனு. ஒரு ಯಾರ 50 ಬಳಿ ಆದ್ರೂ ಹಣ ரூபா, ಇದೆಯಾ? ಒಂದು 50 ರೂಪಾಯಿ. ஏதோ நோட் இருந்தா கொடுங்கப்பா, பர்சுல 10 ரூபா இருந்தாலும் கொடுங்க. குடிச்சா இப்ப ஞாயிற்றுக்கிழமை நான் வேலை செய்து இந்த 100 ரூபா வந்துருச்சுன்னு வைங்க. இப்ப நாங்கள் ஆதாம் ஏவாள், ನಾವೇ ಆದಾಮ್ ಏವಾಳ ಅಂತ. இப்ப ஆதாம் ஏவாள், வாவ் வந்து விட்டது எங்களுடைய அரை கச்சை. ಬಂದಿತ್ತು ನಮ್ಮ ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರ. இலைகள வஸ்திரா வந்துருச்சு எங்களுடைய அரை கச்சை. ನಮ್ಮ ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರವು ಬಂದಿದೆ. எப்ப வந்துச்சு? ಯಾವಾಗ ಬಂದಿತ್ತು? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனனால வந்து அரை கச்சை. ಭಾನುವಾರ ಸಭೆಗೆ ಹೋಗದೆ ಭಾನುವಾರ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಂದ ಕಾರಣ. சொல்லுங்க, இந்த அரை கச்சை கொடுத்தது ஆண்டவரா? ಈ ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು ದೇವರ? ಹೇಳಿ. இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது ஆண்டவரா? ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು அப்ப ದೇವರ? ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போகாம ஞாயிற்றுக்கிழமை நான் சம்பாதிச்ச ஒரு 100 ரூபாய் என்னிடத்தில் வந்து விட்டது என்றால், ಭಾನುವಾರ ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡದೆ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು 100 ರೂಪಾಯಿ ಬರುವುದು. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்ததல்லவா ஒரு பயம்? ಆದಾಮ್ಗೂ ಏವಾಳಿಗೂ ಒಂದು ಭಯ ಬಂತಲ್ಲ. இந்த 100 ரூபாய் இருக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த பயம் வரணுங்க. ಈ 100 ರೂಪಾಯಿ ಇರುವಾಗಲೆಲ್ಲ ನನಗೆ ಆ ಭಯ ಬರುತ್ತೆ. ஏவாள் ಏವಾಳ್ ஆண்டவருடைய அனுமதி இல்லாத ஒரு 100 ரூபாய், ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ 100 ರೂಪಾಯಿ, ஆண்டவர் விரும்பாத ஒரு 100 ரூபாய், ದೇವರು ಇಷ್ಟಪಡದ ಒಂದು 100 ರೂಪಾಯಿ, திங்கள்ல இருந்து சனிக்கிழமை இடையிலே வந்திருந்தால் பரவாயில்லை ஏவாள். ಸೋಮವಾರದಿಂದ ಶನಿವಾರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದರೆ ஆனா ಪರವಾಗಿಲ್ಲ. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாமல் நானும் நீயும் சம்பாதித்த 100 ரூபாய் ஏவாள். ಭಾನುವಾರ ಆರಾಧನೆಗೆ ಹೋಗದೆ ನೀನು ನಾನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ 100 ರೂಪಾಯಿ. இத பார்க்கும் போதெல்லாம் உனக்குள்ள அந்த தேவ பயம் வந்துச்சுவை. ಇದನ್ನು ನೋಡುವಾಗಲೆಲ್ಲ ನಿನ್ನೊಳಗೆ ಆ ದೇವ ಭಯವು ಬರುವುದಾದರೆ நீ உருப்படியா இருக்குன்னு அர்த்தம். ನೀನು ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ ಎಂದು ಅರ್ಥ. இத பார்க்கும் போது உனக்கு தேவ பயம் வரல. ಇದನ್ನು ನೋಡುವಾಗಲೂ ನಿನಗೆ ದೇವರ ಭಯವು இந்த ಬರಲ್ಲ. ஞாயிற்றுக்கிழமை இந்த 100 ரூபாய் மரக்கச்சை, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 100 ரூபாய் மரக்கச்சை, ಈ ಭಾನುವಾರ ಈ ಎಲೆಗಳನ್ನು ಎನ್ನುವ 100 ರೂಪಾಯಿ, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையையும் சபையை கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டு 500 ரூபாய் மரக்கச்சை. ನೆಕ್ಸ್ಟ್ ಭಾನುವಾರನು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ ಮಾಡಿ 500 ರೂಪಾಯಿ ಎನ್ನುವ ಎಲೆಯ ವಸ್ತ್ರ. தேவ பயம் இல்லன்னு அர்த்தம், உருப்படாம போயிருவ. ದೇವರ ಭಯ ಇಲ್ಲ ಎಂದು ಅರ್ಥ, ನಾಶವಾಗುವ புரியுதா நான் சொல்றது? ஆவி உள்ள இருக்குது அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளே அனல் கொண்டு எரியுது அப்படின்னா, ಆತ್ಮಿಕ ಜೀವನ ಒಳಗೆ ಜ್ವಾಲೆಯಾಗಿ நீ ಉರಿಯುತ್ತಿದೆ. ஆவியில இருக்க அப்படின்னா, ನೀನು ಆತ್ಮಿಕವಾಗಿದೆಯೇ ಎಂದರೆ தேவனுடைய அனுமதி இல்லாத ஒரு அறக்கச்சையை நீ உண்டு பண்ணின பிறகு உனக்குள்ள ஒரு பயம் வரணும். ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಎಲೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ನೀನು ಉಂಟು ಮಾಡಿದ ಮೇಲೆ ನಿನಗೊಂದು ಭಯವು ಬರಬೇಕು. தெய்வம் ஒரு 100 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா, ದೇವರು ಒಂದು 100 ರೂಪಾಯಿ ನನಗೆ ಕೊಟ್ಟರೆ 10 ரூபாய் ஆண்டவருடையது. 10 ರೂಪಾಯಿ ದೇವರದ್ದು. அவன் 100 ரூபாயில 10 ரூபாய் ஆண்டவருக்கு
கொடுக்காம ಈ 100 ರೂಪಾಯಿಯಲ್ಲಿ 10 ರೂಪಾಯಿಯನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡದೆ 100 ரூபாயை நான் வைத்துக் கொண்டு இருக்கும்போது 100 ರೂಪಾಯಿಯನ್ನು ನಾನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವಾಗ 100 ரூபாய் பார்க்கும்போது எனக்கு பயம் வரணும். ஐயோ இதுல தசம பாகத்தை நான் போடலையே. ಈ 100 ರೂಪಾಯಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ನನಗೆ ಭಯ ಬರಬೇಕು, ಇದರಲ್ಲಿ ದಶಮಾಂಶ ಹಾಕಲಿಲ್ಲ. தசம பாகம் போடாத இந்த பணம் எப்படத்தில் என்னிடத்தில் மிஞ்சும்? ಈ ದಶಮ ಭಾಗ ಹಾಕದೇ ಇರುವ ಈ ಹಣ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಉಳಿತಾಯವಾಗುತ್ತೆ? நான் சொல்றது புரியுதா? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? நீங்கள் தசம பாகம் போடாத பணங்கள் உங்களிடத்தில் இருக்குமானால் அது ஆண்டவருடைய ஆசீர்வாதமே இல்லைங்க. ನೀವು ದಶಮಾಂಶ ಹಾಕದೆ ಹಣವು ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ಅದರ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವು ಅದರಲ್ಲಿ பணத்தை பத்தி பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்கன்னுவாங்க. ಹಣದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಬೇಡಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப நாம் பேசாம வேற யாரும் ஆண்டவரா வந்து பேசுவாங்க. ನಾನು ಮಾತನಾಡದೆ ದೇವರ ಬಂದು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ನಾನು ಆಲ್ರೆಡಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. நீங்கள் கொடுக்கிற பணங்களினால நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிருப்பாரு. ನೀವು ಕೊಡುವ ಹಣದಿಂದ ನಾವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವುದಿಲ್ಲ, ದೇವರು ಹಣಗಳನ್ನು ಕೊಡುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. 100 ரூபாயில 10 ரூபாய் நான் தசம பாகம் போட்டாதாங்க மிச்சம் இருக்கிற 90 ரூபாவை ஆண்டவர் பாதுகாப்பாரு. ಆ 100 ರೂಪಾಯಿಯಲ್ಲಿ 10 ರೂಪಾಯಿ ದಶಮ ಭಾಗ ಹಾಕಿದರೆ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇರುವ 90 ರೂಪಾಯಿಯನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ. ஒரு மடங்கை நான் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது மிச்சம் இருக்கிற 9 மடங்கு ஆண்டவர் பாதுகாப்பாரு. ಒಂದು ಭಾಗವನ್ನು ನಾನು ದೇವರಿಗೆ ಕೊಡುವಾಗ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇರುವ 9 ಭಾಗವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஒரு மடங்கு நான் ஆண்டவர் கொடுக்கலன்னு வைங்க, ಒಂದು ಭಾಗವನ್ನು ನಾನು ದೇವರಿಗೆ ಕೊಡದೆ ಹೋದರೆ மிச்சம் இருக்கிற 9 மடங்கு ஆண்டவர் பாதுகாக்க மாட்டார். ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇರುವ 9 ಭಾಗವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವರು. அதுதான் நான் இப்படி சொல்லுவேன் ஒரு வார்த்தை. ಅದಕ್ಕೆ ನಾನು ಒಂದು ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ உலகத்துல ಹೇಳುತ್ತೇನೆ. ஒரு பொருளை நான் திருடிட்டேன் அப்படினா என் பேரு உலக திருடன். ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ಕಳ್ಳತನ ಮಾಡುವುದಾದರೆ ನಾನು ಲೋಕದ ಕಳ್ಳನು. இதுவே நான் பரலோகத்துல ஒண்ண திருடிட்டேன் அப்படினா பரலோக திருடன். ಇದುವೇ ನಾನು ಪರಲೋಕದಲ್ಲಿ அப்போ நான் சொல்றத ಕಾರ್ಯವನ್ನು புரிஞ்சுக்க. ಕಳ್ಳತನ ಮಾಡುವುದಾದರೆ ನಾನು ಪರಲೋಕದ ಕಳ್ಳನು. நீங்க துக்கப்படுறீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க நான் சொல்றதுக்கு. ನೀವು ದುಃಖ ಪಡುವುದಾದರೆ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. என் தெய்வத்துடைய ஒரு மடங்கு நான் எடுத்துட்டேன் அப்படினா நான் பரலோக திருடன். ನನ್ನ ದೇವರ ಒಂದು ಭಾಗವನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ನಾನು ಪರಲೋಕದ உலக ಕಳ್ಳನು. திருடனை கூட ஆண்டவர் மன்னித்து விடும். ஆனா பரலோக திருடனுக்கு மன்னிப்பே இல்ல ராஜா. ಲೋಕದ ಕಳ್ಳನನ್ನು ದೇವರು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ, ಆದರೆ ಪರಲೋಕದ ಕಳ್ಳನನ್ನು ஆக ದೇವರು தசம ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. பாகம் போடாத ஒரு வருமானம் என்னிடத்தில் இருக்குது அப்படினா தேவ பயம் எனக்கு வரணும். ದಶಮ ಭಾಗ ಹಾಕದ ಇರುವ ಒಂದು ಆದಾಯವು ನನ್ನ ಬಳಿ ಇದೆ ಎಂದರೆ ನನಗೆ ದೇವರ ಭಯವು எப்படி ಬರಬೇಕು. ஆண்டவருடைய கரம் இல்லாத அரை கச்சைகள் ஆதாம் ஏவாளிடத்துல இருக்கும் பொழுது இவங்க பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களோ, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದ ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರಗಳು ಅವರ ಬಳಿ ಇರುವಾಗ ಅವರು ಭಯಗೊಂಡರು. அவங்களுக்குள்ள ஆவி சரியா இருக்குதுன்னு அர்த்தம். ಅವರೊಳಗೆ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳು ಸರಿಯಾಗಿದೆ ಎಂದು ಅರ್ಥ. வாழ்க்கை சரியா இருக்குதுன்னு ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳು ಸರಿಯಾಗಿದೆ ಎಂದು ಅರ್ಥ. தவறு செஞ்சிட்டாங்க தான். ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ, ஆனா அந்த தவறை உணர்றாங்க பாருங்க. ಆದ್ರೆ ಆ ತಪ್ಪನ್ನು ಅವರು அப்ப ಅರಿತುಕೊಂಡರು. ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்லனா என்ன சொல்லிருப்பாங்க? ಆತ್ಮಿಕ ಜೀವನವು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲದಿದ್ದರೆ ಏನ್ ಹೇಳುತ್ತಿದ್ದರು? தோ ஆண்டவரே, தோ ஆண்டவரே, ನೋಡಿ ದೇವರೇ, இவ்வளவு நாட்கள் எங்களை நிர்வாணமாக வைத்திருந்தீரா? ಇಷ್ಟು ದಿನ ನಮ್ಮನ್ನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿಟ್ಟಿದ್ದೀರಾ? இவ்வளவு நிர்வாணமாய் நான் ஓடாடி கொண்டிருந்தேன். ಇಷ್ಟು ದಿನ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ನಾನು ಓಡಾಡುತ್ತಿದ್ದೆ. பாருங்கள், நாங்களே ஆடைகளை தைத்துக்கொண்டோம். ನೋಡಿ ನಾವೇ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇವೆ. மறைக்கப்பட்டு விட்டது. சரியா? ನಮ್ಮ ಬೆತ್ತಲೆಯು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. நாங்கள் ಸರಿನಾ? இப்படிதான் இருப்போம். ನಾವು ಇದೇ ರೀತಿ ಇರುತ್ತೇವೆ. தேவ பயம் இல்லாட்டி இப்படிதான் வந்து சொல்லிருப்பாங்க. ದೇವರ ಭಯವು ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಈ ರೀತಿ தேவ பயம் ಇರುತ್ತದೆ. இருந்தனாலதான் ದೇವರ ಭಯವು ಇದ್ದ ಕಾರಣ, நிர்வாணமா இருக்கிறபடினால் பயந்து ஒளிந்து கொண்டே அப்படின்னாங்க. ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದ ಕಾರಣ ಭಯದಿಂದ ಅಡಗಿಕೊಂಡರು. நீ நிர்வாணமா இருக்கிறனால இல்ல பயந்து ஒளிந்து கொண்டது. ನೀನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದ ಕಾರಣ ಅಲ್ಲ, ಭಯದಿಂದ ಇದ್ದಿದ್ದು. நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய அரைக்கச்சை நீ உண்டு பண்ணி கொண்டனாலதான் பயந்து ஒளிந்து கொண்டு ಆ ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಮುಚ್ಚಲು ನೀನು ಮಾಡಿಕೊಂಡ ಎಲೆಯ ವಸ್ತ್ರಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀನು ಭಯದಿಂದಿದ್ದೆ. ஆக தேவனுடைய அனுமதி இல்லாத, தேவனுடைய கரம் இல்லாத சில ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை பார்க்கும்போது பயம் வரணும். ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದ, ದೇವರ ಕರವಿಲ್ಲದ ಆಶೀರ್ವಾದವು ನಮ್ಮ ಬಳಿ ಇದೆ ಎಂದರೆ ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ಭಯ ಬರಬೇಕು. இப்படி சொல்றேன், தவறா நினைக்கிறேன். ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ತಪ್ಪಾಗಿ சத்தியத்தை நான் பேசிதான் ಸತ್ಯವನ್ನು ನಾನು ಹೇಳಲೇಬೇಕು. போய் திட்டிங்க, அது ನೀವು பிரச்சனை. ಬೈಯುವುದಾದರೆ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಬೈದುಕೊಳ್ಳಿ. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம வேலைக்கு போகும்போது, ಭಾನುವಾರ ಆರಾಧನೆಗೆ ಬರದೆ ನೀವು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ, வேலைக்கு போகும்போது என்ன உங்க மனசு சொல்லணும் தெரியுமா? ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಏನ್ ಹೇಳಬೇಕು ಗೊತ್ತಾ? 10 கட்டளை ஒரு கட்டளை அவமதிச்சிட்டு வர்றனே, 10 ಕಟ್ಟಲೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕಟ್ಟಲೆಯನ್ನು ಅವಮಾನ ಮಾಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನಲ್ಲ, ஆராதனைக்கு போகாம வேலைக்கு வந்துட்டனே, ಆರಾಧನೆಗೆ ಹೋಗದೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನಲ್ಲ, பாதுகாத்துக்குங்கன்னு எப்படி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறது? ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ ಎಂದು ದೇವರ ಬಳಿ ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು? எப்படிங்க கேட்க முடியும்? ಹೇಗೆ ಕೇಳಲು ಸಾಧ್ಯ? கேட்க முடியுமா? ಕೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? பாதுகாத்துக்குங்க கொள்ளுங்க ஆண்டவரேன்னு எப்படி ஆண்டவர்கிட்ட ಅಪ್ಪ ஜெபிக்கிறது? ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ ಎಂದು ದೇವರ ಬಳಿ ಹೇಗೆ ಕೇಳಲು ಸಾಧ್ಯ? ஜெபித்தால் ஆண்டவர் என்ன கேட்பார் திருப்பி? ಆ ರೀತಿ ನಾವು ಕೇಳುವುದಾದ್ರೆ ದೇವರು ಮತ್ತೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? உன்னை நீ ஆராதனைக்கு போகணும்னு சொன்னா நீ வேலைக்கு வந்திருக்க, எப்படி நான் உன்னை பாதுகாக்கிறது? கர்த்தர் கேட்பாரா இல்லையா? ನಿನ್ನನ್ನು ಆರಾಧನೆಗೆ ಹೋಗು ಎಂದರೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಂದಿದ್ಯಾ, ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಕಾಪಾಡುವುದು ಎಂದು ದೇವರು அப்ப ಕೇಳುತ್ತಾರೆ. தேவ பயம் இருக்கணுங்க. ದೇವರ ಭಯ ನಿಮ್ಮೊಳಗೆ தேவ ಇರಬೇಕು. பயம் இருக்குது அப்படின்னா ದೇವರ ಭಯ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ தவறுகளை உணர ஆரம்பிப்போம். ಆ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தவறுகளை உணர்ந்து அதை
சரி செய்ய ಆ ஆரம்பிப்போம். ತಪ್ಪುಗಳನ್ನು ಅರಿತುಕೊಂಡು ಸರಿ ಮಾಡಲು தேவ பயம் இல்ல அப்படின்னா ದೇವರ ಭಯ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ மறுபடியும் செய்ய தான் ஆரம்பிப்போம். ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. புரியுதா நான் ನಾನು சொல்றேன்? ಹೇಳುವುದು ஆக இந்த ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்க. ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ನಿರ್ವಾಣಿயா இருக்கிறபடினால அவன் பயந்து ஒளிந்து கொண்டான். ಅವನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದ ಕಾರಣ ಅಲ್ಲ, ಭಯಗೊಂಡು ஏன்னா ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದು. இந்த வசனம் வரும்போது அவர்கள் நிர்வாணியே கிடையாது. ಈ ವಾಕ್ಯವು ಬರುವಾಗ ಅವರು ಬೆತ್ತಲೆಯಾಗಿರಲಿಲ್ಲ. ஏன்னா இதற்கு முன்பதாக 3 வசனங்களுக்கு மேலேயே தங்களுடைய ஆடைகளை இவர்கள் தயார்படுத்திக் கொண்டார்கள். ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹಿಂದೆ ಬರುವ 3 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ತಮ್ಮ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಅವರು ತಯಾರು ಮಾಡಿಕೊಂಡರು. பயம் வந்தது சரீரத்துல ஆடைகள் இருந்தபடினால. ಭಯ ಬಂದಿದ್ದು ಶರೀರದಲ್ಲಿ ವಸ್ತ್ರವು ಇದ್ದ ಕಾರಣ. ஆக இப்படியும் சொல்லி முடிக்கிறேன். ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. கர்த்தரும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, பிசாசும் ஆசீர்வாதம். ದೇವರು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, ಸೈತಾನನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. கர்த்தரும் பணத்தை கொடுப்பாரு, பிசாசும் பணத்தை கொடுப்பான். ದೇವರು ಹಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, ಸೈತಾನನು ಕೂಡ ಹಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. கர்த்தரும் உயர்வை கொடுப்பாரு, பிசாசும் உயர்வை கொடுப்பான். ದೇವರು ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, ಸೈತಾನನು ಕೂಡ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. யாரு கொடுக்கிற ஆசீர்வாதம்ன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ಯಾರು ಕೊಡುವ ಆಶೀರ್ವಾದ ಎಂದು ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. எனக்கு தெரியும் என்னுடைய ஆசீர்வாதம் தெய்வத்திடத்திலிருந்து வந்ததா இல்ல பிசாசினிடத்திலிருந்து வந்ததா. ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬಂದಿದ್ದ ಇಲ್ಲ ಸೈತಾನನ ಬಳಿ ಬಂದಿದ್ದ. ஆண்டவருடைய கரம் இல்லாத அரை கச்சைகள் உங்களிடத்துல இருக்குது அப்படின்னா நிச்சயமா இது ஆண்டவருடைய ஆசீர்வாதமே. ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದ ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರಗಳು ನಿಮ್ಮ ಬಳಿ ಇದೆ ಎಂದರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಅದು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருக்கு அடுத்தபடி இருந்தவன் தான் பிசாசு. ದೇವರಿಗೆ ಇನ್ನೊಂದು ಮಟ್ಟ ಕೆಳಗಿದ್ದವನೇ ಸೈತಾನನು. அவனுக்கும் ಆண்டவர் எல்லா அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ಅವನಿಗೂ ಕೂಡ ದೇವರು ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು. அவனுக்கும் ஒரு காரியத்தை ஆசீர்வதிக்க முடியும். ಅವನಿಗೂ ಕೂಡ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಸಾಧ್ಯ. ஆசீர்வாதங்களை எழுப்பி கொடுக்க முடியும். ಅವನಿಗೂ ಕೂಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. அவனுக்கும் அரை கச்சைகளை உருவாக்க முடியும். ಅವನಿಗೂ ಕೂಡ ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ತಯಾರು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. நீங்கள் அரை கச்சைகளை உருவாக்கி கொள்ளுகிற வண்ணம் உங்களை மாற்றி அமைக்க அவனால முடியும். ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ಎಲೆ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ನೀವು ತಯಾರು ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ನಿಮಗೆ ಮಾಡಲು ಅವನಿಗೆ ಗೊತ್ತು. ஆக ஆண்டவருடைய கரம் இல்லாத அரை கச்சைகள் இருந்தா உங்களுக்குள்ள தேவ பயம் உருவாகுது அப்படின்னா நீங்க சரியான ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದ ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರಗಳು ನಿಮ್ಮ ಬಳಿ ಇದೆ ಇರುವುದಾದರೆ ನಿಮಗೆ ಭಯ ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಎಂದು ಅರ್ಥ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சார். ದೇವರು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರು ಎನ್ನುವುದನ್ನು ಒಂದು ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಹೇಳ್ತಾನೆ. வந்து திட்டுறார் ரெண்டு பேர். ದೇವರು ಬಂದು ಇಬ್ಬರನ್ನು ಬೈದು ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போயிரு. ಏದೆನ್ ತೋಟವನ್ನು ಬಿಟ್ಟು ಆಚೆ ಹೋಗು. ஏதேன் தோட்டத்தை போட்டு லாக் பண்ணிட்டார். ಏದೆನ್ ತೋಟವನ್ನು ಲಾಕ್ ಮಾಡಿದರು. விரட்டிட்டார். போய் கஷ்டப்படு அப்படினு சொல்லி. ಇಬ್ಬರನ್ನು ಆಚೆ ಓಡಿಸಿದರು. ಹೋಗು ಎಂದು விரட்டி ಆண்டவர். ಅಷ್ಟು ಓಡಿಸಿದ ದೇವರು. ಅವನು திட்டி ಆண்டவர். ಅಷ್ಟು ಬೈದ ದೇವರು. ಅವನು ನೀ ಕಷ್ಟಪಡು ಪೋ வேர்வை சிந்தி இனிமே சம்பாரின்னு சொன்ன ஆண்டவர். ನೀನು ಬೆವರು ಸುರಿಸಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡು ಎಂದು ಹೇಳಿದ ದೇವರು. ತನ್ನ ಅன்பை எப்படி வெளிப்படுத்திட்டார் தெரியுமா? ತಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ತೋರಿಸಿ ಆಚೆ ಕಳಿಸಿದರು? ಆದಾಮು ಏವಾಳು ಇಲೆಗಳಿನಾಲ ಆಡೆಗಳ ವச்சிருக்காங்க. ಆದಾಮು ಏವಾಳು ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಆಂಡ್ರೆ என்ன பண்றாங்க? ಕೂಡಲೇ ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? மிருகத்தை கொன்னு ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಮೃಗವನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿ ತೋಳೆ ಎಡುத்து ಆ ಮೃಗದ ಚರ್ಮವನ್ನು ತೆಗೆದು ಆದಾಮ್ಗೆ ಏವಾಳುಗೆ ಕೊಡುತ್ತೆ. ಅದನ್ನು ತಂದು ಆದಾಮ್ಗೆ ಏವಾಳಿಗೂ ಕೊಟ್ಟು அந்த Dress கழட்டிட்டு இத போட்டுக்க. ಆ ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ಕಳಿಸಿ ಇದನ್ನು ಹಾಕಿಕೋ. ವಾಕ್ಯವೂ ಇದೆಯೇ ಇಲ್ಲ? தோல் உடைகளை ಉಂಡು பண்ணி கொடுத்தான்னு வார்த்தை இருக்கும். ದೇವರು ಚರ್ಮದ ಉಡುಪುಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು ಎಂದು ಆಂಡ್ರಿಗೆ தெரியுது. ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಾಯಿತು. எலை Dress வச்சிட்டு எத்தனை நாள் தான் இருக்க போற? அந்த எலை காஞ்சி போயிடும். மறுபடியும் நீ எலை தேடணும். ಆ ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಎಷ್ಟು ದಿನ ಇರುತ್ತೀಯಾ? ಅದು ಒಣಗಿ ಹೋಗುತ್ತೆ. இலைகள் காய்ந்து போனால் உதிரும். ஆனால் தோல் காய்ந்து போனா காஞ்சி போனாதான் அது தோலுக்கு வேல்யூ அதிகம். ಎಲೆಗಳು ಒಣಗಿ ಹೋದರೆ ಅದು ಉದುರಿ ಹೋಗುತ್ತದೆ, ಆದರೆ ಚರ್ಮವು ಒಣಗಿ ಹೋಗುತ್ತಾ ಅದರ ಶಕ್ತಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. தோல் எவ்வளவு காயுதோ அந்த அளவுக்கு அது நல்ல பலனா இருக்கும். ಆ ಚರ್ಮವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಒಣಗುತ್ತದೋ ಅಷ್ಟು ಬಲವುಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. அந்த Dress கழட்டிಂದ இந்த நல்ல Dress போட்டுக்கೋ. ಅಷ್ಟು ಬೈದ ದೇವರು ಆ ಬಟ್ಟೆ ಎಲೆಗಳ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಕಳಿಸಿ ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. ಅದೇ ದೇವರ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. ಅದೇ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. ஆசீர்வாதம் உதிர்ந்து போகிற ஆசீர்வாதம். ಸೈತಾನನು ಕೊಡುವ ಆಶೀರ್ವಾದವು ಉದುರುವ ಆಶೀರ್ವಾದ. தெய்வம் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம். ಆದರೆ ನನ್ನ ದೇವರು ಕೊಡುವ ಆಶೀರ್ವಾದ ನಿರಂತರವಾದ கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? ಸೈತಾನನು ಕೊಟ್ಟ ಆಶೀರ್ವಾದವೇನು? இலைகள் என்னும் ஆடை. ಎಲೆಗಳು ಎನ್ನುವ ವಸ್ತ್ರ. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ದೇವರು ಕೊಟ್ಟ ಆಶೀರ್ವಾದವೇನು? தோல் என்னும் ஆடை. இந்த இத வச்சு ಚರ್ಮವೆನ್ನುವ ವಸ್ತ್ರ. இதுக்கு தான் வேல்யூ அதிகம். ಇದಕ್ಕೆ ವ್ಯಾಲ್ಯೂ ಬೆಲೆ இந்த ಹೆಚ್ಚು. ஆடை தான் நிரந்தரமா இருக்கும். ಈ ಉಡುಪೆ ನಿರಂತರವಾದದ್ದು. இந்த ஆடை உன்னிடத்தில் இருக்கட்டும். ಈ ಉಡುಪು ನಿನ್ನ ಬಳಿ ಇರಲಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆசீர்வாதம் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமே எங்களுக்கு வேண்டாம். ಸೈತಾನನು ಕೊಡುವ ಆಶೀರ್ವಾದ ನಮಗೆ ಬೇಡ. இன்னைக்கு வரும், சாயங்காலமே போயிடும். ಅದು ಇವತ್ತು ಬರುತ್ತೆ, ಸಂಜೆನೇ ಹೋಗುತ್ತೆ. சாயங்காலம் வரும், நாளை காலையிலே ಸಂಜೆ ಬರುತ್ತೆ, ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆನೇ ಹೋಗುತ್ತೆ. என் தெய்வம் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமா என் கரத்துல தந்து. ಆದ್ರೆ ನನ್ನ ದೇವರು ಕೊಡುವ ಆಶೀರ್ವಾದವು ನಿರಂತರವಾಗಿ ನನ್ನ ಕರಗಳಲ್ಲಿ ಇರುವುದಾಗಿದೆ. எலும்பி ஜெபிக்கலாமா? ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ.